முறைக்கு சொல்லி அனுப்பு, இது நம்ம ஊரு விழா. ஊருக்கே ஒரு நோம்பினா அது கோயம்புத்தூர் விழா. உப்பு சமா இருந்தாக்கா ஊரு பக்கம் வாடா. அரிசி பருப்பு சோறு விருந்து இருக்கு ரெடியா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிச்சனில் எனக்கு என்ன செய்ய போகிறோம், டீயை வச்சு சூப்பரான ஒரு கேக் செய்ய போகிறோம். இதுக்கு ஓவன் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் அடிக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இனிமேல் போகிற வீடியோஸ் உங்களுக்கு வரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் ஒரு 200 ml வந்து நான் பால் சேர்த்துருக்கேன். இது கொதிக்கட்டும். இந்தளவு கொதித்த பின்னாடி ஒரு 3 ஸ்பூன் பக்கம் டீ தூள் சேர்த்துக்கலாம். நம்ம நார்மலாக டீ குடிப்போ எவ்வளோ சேர்த்துமோ அந்த அளவுக்கு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 3 ஸ்பூனுக்கு பக்கம் சேர்க்குறேன். டீஸ்பூன் அளவு தான். அது கூட ஒரு 4 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி தட்டி சேர்த்துக்குங்க. இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்து இந்த மாதிரி வடித்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பவுலில் 1 கப்பு நான் கோதுமை மாவு, அதே கப்பில் நாட்டு சக்கரை சேர்க்குற, கரும்பு சக்கரை சொல்லுவோம்ல, அந்த நாட்டு சக்கரை நான் இப்போ சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு. இப்போ நம்ம வடித்து வச்சோலோ அந்த டீயும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 3 ஸ்பூனுக்கு பக்கம் ஆயில் சேர்த்துக்கலாம். ரொம்ப இல்லை, ஒரு 3 ஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும். இது கூட ஒரு எலுமிச்சை பழத்தில் பாதி, அரை மூடி சொல்லுவோம்ல, அதையும் நம்ம இப்போ இதில் பிழிஞ்சிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும். இந்த அளவுக்கு பாருங்கள். இன்னும் சுத்தமாக எந்த கட்டி இல்லாத மாதிரி நல்லா அடிச்சுக்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம இது ஓவனெல்லாம் எதுவும் தேவையில்லை. இதுக்கு நம்ம வீட்டில் இருக்க இட்லி பாத்திரம் இருந்தாலே போதும், இல்லை வேறு எந்த பாத்திரம் இருந்தாலும் அதில் நம்ம இன்றைக்கி ஆவியில் தான் வேக வைக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு கண்ணாடி கிளாஸில் இதில் ஒரு 3/4 வர்ற மாதிரி ஊற்றிக்கலாம். ரொம்ப பொங்கி வரும் அது கொஞ்சம் உப்பி, அதனால் நம்ம இந்த மாதிரி 3/4 இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் ஒரு டம்ளர் தண்ணி வச்சு அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்டு, அது நகராமல் இருக்க வந்து ஒரு தட்டு வைக்கிறேன். இப்போ அது மேலே நம்ம டீ ஊற்றின அந்த கிளாஸ் எடுத்து இதில் வச்சிடலாம் கேக்கோட. இப்போ நம்ம இதை மூடி வைக்க போகிறோம். இது ஆவியில் ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் வேகட்டும். கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுருங்க ஸ்டவ்வை, அப்போ தான் அது நல்லா கரெக்டாக இது வேகும் உள்ள வரைக்கும். பாருங்கள், இப்போ நான் ஒரு 20 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தா உங்களுக்கு தெரியும் எப்படி உப்பி வந்திருக்கு பாருங்கள். அதுக்காக தான் நான் ஒரு 3/4 கப்பில் ஊற்றினாலே கரெக்டாக இருக்குன்னு சொன்னேன். இப்போ சூப்பராக ரொம்ப சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. இந்த கேக்கு ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.